நாம மகிமைப்படுவதாக. சரி, அடுத்த காரியத்துக்கு போவோம். ஞானத்தோடு தைரியத்தில் இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. தைரியம் இருந்தது, ஆனால் இவனுக்கு என்ன இல்லை? ஞானம் இல்லாமல் போயிட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிங்க. அடுத்தது என்ன? ஞானத்தோடு இச்சையடக்கம். ஃபர்ஸ்ட் என்ன? விசுவாசத்தோடு தைரியம், தைரியத்தோடு ஞானம், ஞானத்தோடு இச்சையடக்கம். கர்த்தர் ஸ்தோத்திரம். தானியேல் 1:8-9. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தோடு கூட இச்சை அடக்கம் நமக்கு ரொம்ப அவசியம். தன்னை தீட்டுப்படுத்தாதபடி அவன் தன்னை பாதுகாத்து கொண்டான். எந்த விஷயத்துலனா? சாப்பாடு விஷயத்துல. ஆமென். சுவையான விலை உயர்ந்த ஆகாரத்தை வெறுத்தான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை சாப்பிடுறவன் என்னவா? யோகி. ஒருவேளை சாப்பிடுறவன், 2 வேளை சாப்பிடுறவன் போகி, 3 வேளை சாப்பிடுறவன் ரோகி, 4 வேளை சாப்பிடுறவன் துரோகி. என்ன? ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரி ஒன்னா வரும். யோகியும் போகியும் சுகமாய் வாழ்பவன். 1 வேளை சாப்பிட்றவனும் 2 வேளை சாப்பிட்றவனும் சுகமாக வாழ்வான். 3 வேளை சாப்பிட்றவனுக்கு ஆரோக்கியம் இருக்காது. நம்மளுக்குலாம் ஆரோக்கியம் இருக்கா? பார்த்தீங்களா? நம்ம 3 வேளை சாப்பிட்றோம். நமக்கு எப்போ பார்த்தாலும் ஏதோ பிரச்சனை வந்துட்டே இருக்குல்ல. அது 3 வேலைனா என்ன? இங்கே வரைக்கும் வந்துடும். கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் கேப் கூட வயிற்றுல வைக்க மாட்டோம். அதையும் ஏதாவது உள்ள போட்டு ஹேண்டில் பண்ணிக்கிறது. 4 வேளை சாப்பிட்டா அவன் துரோகி. நம்ம 4 வேளை இல்லை, நடுவில் 11 மணிக்கு வேற ஒரு டீ, காப்பி, வடை, போண்டா, பஜ்ஜி, மிச்சர், திருப்பி சாயந்தரம் 2 காப்பி, டீ, வடை, போண்டா, பஜ்ஜி, மிச்சர். இது 5 வேளை கணக்கு வந்துருதுல. அவன் இந்த உலகத்தில் வாழ்வை தகுதியில்லாதவன் ஆயிட்டான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாரத்தில் இச்சை அடக்கம் தேவை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு உணவு பழக்கத்தில் நமக்கு என்ன வேணும்? ரொம்ப இச்சை அடக்கம் வேணும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கண்டதையும் கண்ட நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவுட் சைட் ஃபுட் என்ன பண்ணணும்? அவாய்ட் பண்ணணும். வீட்டில் சாப்பிட்றது நல்லது. ஆமென். வீட்டில் சாப்பிட்றது நல்லது. வெளியே அடிக்கடிக்கு ஆஃபர் நிறைய வரும். ஆஃபர் வந்து ஆஃபரில் போட்டுனா ஆஃபர் போயிடும் இல்லையா? நிறைய ஆஃபர் போடுவான். அவன் வேவாவது வெந்து போவாதெல்லாம் ஆஃபர் நிறைய போடுவான். நம்ம ஆஃபர்னு போட்டால் கரெக்டாக நீ போய் ஆஃபர் ஆகி ஹாஸ்பிட்டலில் நிற்கணும். அல்சரில் ஆஃபர் வந்துடும். அவங்க ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. நீங்கள் சீக்கிரம் செஞ்சீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், 20% டிஸ்கவுண்ட் தரேன்னுவான். அப்போது சாப்பிடுவது என்ன பண்ணுமா? எச்சி அடக்கம் தேவை. தானியேல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தான். தன்னை அதில் திட்டுப்படுத்தவே விடல அவன். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமோ நஞ்சு. வேதம் அப்படி சொல்லலை. 23 நீதிமொழி 23:2 வாசிங்க. போஜன பிரியராக இருந்தால் வீட்டில் நல்ல சார் பிடிச்ச கத்தி ஒன்று வாங்கி வச்சுங்க. பொண்டாட்டி சாப்பிட்டா பொண்டாட்டி கத்திய வை, புருஷ சாப்பிட்டா புருஷ கத்தில் கத்திய வை. அந்த வசனத்தை கிச்சனில் போட்டு ஒட்டி வை. வசந்த பார்க்கும் போதாவது கம்மியாக சாப்பிடணும்னு கொஞ்சம் மனசாவது அடிச்சுக்கும். அல்லேலூயா. சாப்பாடு நல்லது தான், ஆனால் ஒரு லிமிட் நமக்கு தேவை. அல்லேலூயா. அது ஆபத்தை உண்டாக்கிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு அநேகம் என்ன பண்ணுறாங்க? இந்த சாப்பாட்டில் என்ன பண்ணுறதில்ல, சரியான பழக்கம் வைக்கிறது கிடையாது. உணவு பழக்கம் நமக்கு ரொம்ப அவசியம். ஆமென். வீட்டில் செய்கிறதா இருந்தால் அது நல்லதாக இருக்கும். வெளியே இருந்தால் அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. எப்படிலாம் செய்கிறாங்க நமக்கு அதை பார்க்க முடியாது. நம்பி சாப்பிட்றோம், அது நம்பிக்கை தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது? பிரச்சனை உண்டாக்கிடுது. ஆமென். அப்போது இச்சை அடக்கம் ஞானத்தோடு என்ன பண்ணணும்? இச்சை அடக்கம் நமக்கு தேவை. இவ்வளோதான் வயிறு தாங்கம்மா, இவ்வளோ தான் போடணும். இன்னும் தாங்கன்னு மொத்தமாக போட்டால் இந்த மாதிரி தான் வந்து நிற்கும் கடைசியில். அப்புறம் இதை குறைக்கிறது நம்ம எழுந்து ஓடணும். ஓடவும் முடியல, ஓடினாலும் மூச்சு வாங்குது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்ப கட்டத்தில் பிரியாணினா அவ்வளோ டேஸ்ட்டு. எந்த கல்யாணத்துக்கு போனாலும் பிரியாணியா உள்ளே போந்து உட்காந்துடலாம். இன்னைக்கு பிரியாணியா, ஏன்னா சாம்பார் சோறு போடுவாங்களா அப்படின்னு ஆகிப்போச்சு. ஆமென்.
பிரியாணி ஈஸி ஆயிடுச்சு ஹேண்டில் பண்ண. அதனால பாஸ் எந்த பாஸ்ட் மீட்டிங் போனாலும் இன்னைக்கு வெஜ்ஜு தனியாக போயிடுச்சு. வெஜ்ஜுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேர் முதல்ல இதை கொடுக்குறாங்க. நான்வெஜ் போய் 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 நம்ம உடம்பு கெட்டு போச்சு. ஆமேன். அந்த சரியானது என்ன பண்ணல, எல்லாமே வேலை செய்ய மாட்டுது. இங்கேயும் வேலை செய்யாது, இங்கேயும் வேலை செய்யாது. உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் இருக்கும். துண்டா உடனே தூங்க தான் தோணும். ஆமேன். சாப்பிட்ட உடனே தூங்க தான் தோணும். அப்போ ஞானத்தோடு நமக்கு என்ன பண்ணணும்? எச்சை அடக்கம் ரொம்ப அவசியம். ஃபுட் கண்ட்ரோலை இப்போதுலேருந்தே பழகணும். ஃபுட் கண்ட்ரோல் வைங்க. ஃபுட் கண்ட்ரோல் இல்லைன்னா நமக்கு ரொம்ப ஆபத்து. ஆமேன். இன்னைக்கு வர ஃபுட்டு அப்படி கிடையாது. இன்னைக்கு எல்லாமே கெமிக்கல் தான் இல்லையா? நல்ல அரிசி சாப்பிட்ணுன்னா ஒரு மூட்டை 3500 வாங்கி போட்டால் தான் நல்ல அரிசி கிடைக்கும். அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம போல இப்போ இல்லையா? நம்ம வாங்குறது எல்லாமே கெமிக்கல் ரைஸ் தான். அதனால் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுறது நல்லது. ஆமேன். நம்ம போட்ட மாப்பிள்ளை சம்பாவுக்கு போனோம், அப்புறம் ஏதோ சம்பாவுக்கு போனால் தான் நல்லா இருக்கும். அது 1/2 கிலோ வாங்கினாலே அது 80 ரூபா. என்ன சம்பா அது? சீரக சம்பா, மாப்பிள்ளை சம்பா. மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை சம்பா போடுங்கம்மா, பார்த்து வாங்கி வச்சுங்க, 10 வருஷம் போகணும். அப்போ ஃபுட் கண்ட்ரோல் என்ன பண்ணணும்? ரொம்ப தேவை. தானியேல் சரியா இருந்தா, நான் இதைத்தான் சாப்பிடுவேன், இது எனக்கு வேண்டாம், மரக்கறி தான் எனக்கு போதும், வெஜ்ஜு எனக்கு போதும். வெஜ்ஜு எனக்கு வேணத்துல வெஜ்ஜு எடுங்க, நான்வெஜ் எடுக்க வேணத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் வெஜ்ஜு. அது என்ன பண்ணுது? நம்ம இந்த ஜீனை அப்படி பழகிட்டாங்க. கருக்கலும் கவாப்பம் பீஃபையும் போட்டு அப்படி உருக்கி வச்சாச்சு. அது மாற்றின வேற வழியில் ஏதாவது செஞ்சு தான் ஆகணும். எப்படியாவது மாற்றணுமே, மாற்றினாதான் கொஞ்சம் உயிர் வாழ முடியும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தன்னை தீட்டுப்படுத்தாதபடி அவன் என்ன பண்ணிட்டான்? இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஃபுட்டுலேயும் என்ன பண்ணணும்? ஒரு இச்சை அடக்க நமக்கு தேவை. இதுவும் ஒரு இச்சை தான். எதை பார்த்தாலும் சாப்பிடணும்னு தோணும். அதை சாப்பிட்டே ஆகணும், அதை சாப்பிட்டே ஆகணும், அதை சாப்பிட்டே ஆகணும். அது ரொம்ப ஆபத்து. ஆசை இருக்கட்டும், சாப்பிட்டா நல்லா இருக்குமே, இல்ல இன்னைக்கு சாப்பிட்டா தான், இன்னைக்கு அதை சாப்பிட்டா தான். ஆமென். அல்லேலூயா. ஆரம்பத்துல இருந்தே ஒரு வெளிநாட்டில் அதுக்கு ஒரு என்ன பண்ண ஸ்டடி எடுத்தாங்க. ஒரு பிள்ளை ஒரு ஷாப்பிங் மால் போகுது, அங்க ஒரு சிப்ஸ் எடுக்குது, இதை வாங்கி கொடுத்தாதான் நான் போவேன். அவங்க அம்மா வாங்கி கொடுக்க மாட்டேன், நீ அழுவு. அவங்க அழுவு விட்டாங்க அப்படியே ஷாப்பிங் மால்ல. நீ எவ்வளவு வேணா அழுவு, நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். அப்பத்துல இருந்தே பிள்ளையை நம்ம ட்ரெயின் பண்ணணும். நீ கேட்கறதுலாம் வாங்கி கொடுக்க மாட்டேன், நீ அழுவுனா அழுவு. கொஞ்சம் நம்ம அங்கே வெக்கப்பட்டா ஒன்று குறைஞ்சு போடு கிடையாது. உன் பிள்ளை வாழ்க்கைக்கு வெக்கப்படு, தப்பு இல்லை. ஆமென். அது அழுவத்தான் செய்யும், அது கத்ததான் செய்யும், அது மானத்தை எடுக்க தான் செய்யும். ஆனால் அது கொடுக்காம நீ கூட்டு போகிறதுல தான் உன் தாய் தகப்பனுடைய அங்கே ஒரு கேட்டகரி நிற்கும். அது கேட்கறதுக்கு எல்லாத்தையும் லேசும் கண்ட குறுக்குறவும் கற்கரவும் மற்கரவும் வாங்கி கொடுத்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக குறுக்குறுன்னு சுத்தம். அதில் கெமிக்கல் தான் இருக்குது, அதில் ஃபுல்லாக என்ன இருக்குது? இப்போ கூட ஒரு சில அம்மாங்க பேக் ஆரஞ்சா தெரியும் எத்தனை குறுக்குறு இருக்குதுன்னு. நம்ம பிள்ளைங்க லைஃப் நம்ம ரொம்ப முக்கியம் இல்லை. நாங்கள் அதெல்லாம் ரொம்ப எப்பயோ கட் பண்ணுறது. லேஸ் இந்த சிப்ஸ், இந்த 5 ரூபா 10 சிப்ஸ் எல்லாம் போகிறதே கிடையாது. ஹேண்ட் கட் பண்ணுங்க அதை முதல்ல. உன் பிள்ளை அழுதா 2 வெயி, அடிச்சா அது என்ன பண்ணாது? ஐயோ என் புள்ள உன் புள்ள தான் யாரும் இல்லைன்னா நல்லதா வாங்கி கொடு பிள்ளைக்கு. ஆமென். நல்ல பருப்பி கிருப்பி வாங்கி கொடு, நல்ல முறுக்கு இருக்கு வாங்கி கொடு. ஆமென். நட்ஸை பாதாம் தான் நட்ஸு கிட்ஸு வாங்கி கொடு, அது நல்லது. எப்போ பார்த்தாலும் குறுக்குறே முறுக்குறேன்னு போட்டு வாங்கி கொடுத்த பிள்ளை என்ன பண்ணாத? எத்தனை பிள்ளைங்க செத்து இருக்குது. ஒரு சில பிள்ளைங்க ஒத்துக்காதது, ஒரு சில பிள்ளைங்க ஒத்துக்காதது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க பிள்ளைகளுக்கு. இன்னிலேருந்து ஸ்டாப் பண்ணிட்டு வாங்க. அது அழுதாலும் அழுவிட்ட விடுங்க, அதுக்கு கவலைப்படாதீங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். 2வது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், 7ல இருந்து வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ ஆ ம் ம் ஆமென். அல்லேலூயா. இச்சை அடக்கம்.
ஞானத்தோடு நமக்கு என்ன தேவை? எச்சி அடக்கம் ரொம்ப அவசியம். இந்த அம்மா பேர் என்ன? இங்க இந்த அம்மா பேர் என்ன? அந்த அம்மா பேர் என்ன? அங்கேயே தான் இருக்குது பாருங்க. அந்த அம்மா பேர் என்ன? ஒன்றும் இல்லை, மிஸ்ஸஸ் போத்திபார், அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப தேடுறீங்க. மிஸ்ஸஸ் போத்திபார். உங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க? இப்போ எங்களை கூப்பிட்டா மிஸ்ஸஸ் அலெக்ஸ் பண்ணேன்னு சொல்லுவாங்க. அப்போ அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் தேடி கண்டுபிடிக்க அவசியம் கிடையாது. மிஸ்ஸஸ் போத்திபார். ஆமென். ஆன்டி. இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரத்தை கெடுக்கிற இது ஒரு கூத்து, ஆன்டி லவ். சிரிப்பா இருக்குதுல்ல? அங்கிள் லவ். இன்னைக்கு இந்த கலாச்சாரத்தை எவ்வளவு சீரழிச்சு வச்சிருக்கு தெரியுமா? என்னப்பா? இவ ஆண்டி தானே போத்திபார். ஒரு வாலிபனை மடக்கி போட வந்தால. அன்புன்ற ஒரு இடத்தை இன்னைக்கு எவ்வளோ சொசைட்டி எவ்வளோ கேவலமாக்கி வச்சிருக்கு. இந்த ஆண்டி பேயெல்லாம் நிறைய சுத்துது. உங்களுக்கு உண்டான நல்ல பிள்ளையை ஆண்டவர் கொடுப்பாரு. அந்த பிள்ளைகிட்ட தான் அன்பு செலுத்தணும். உங்களுக்கு உண்டான நல்ல துணையை கர்த்தர் கொடுப்பார். அங்கே தான் அன்பு செலுத்தணும். அப்படி யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் என்ன பண்ணணும்? சொல்லிட்டு வெளியே ஓட வந்துடணும். நான் உங்களை மாட்டி விட்டுருவானுங்க. உங்களுக்கு தான் இது எவ்வளோ கேவலம் தெரியுமா? வாலிப பிள்ளைகளை இன்னைக்கு எத்தனை அசுத்தமான ஒரு கிரியைகள்லாம் சூழ்ந்து இருக்குது. அன்பா? அது ஒரு அன்பு, கேவலமான அன்பு. அது கர்த்தர் கொடுத்த தெய்வீக அன்பை நீங்க எப்படிலாம் ஹேண்டில் பண்றாங்க தெரியுமா? அவ்வளவு அந்த வாலிப பிள்ளைகளை அப்படி இருக்கிற அந்த பேய். அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தம்பி, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் சொன்ன யாரையும் அதிக வருஷம் நம்பிடக்கூடாது. ஆமென். ரொம்ப அதை பேச முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு அன்பை கூடி இருக்கிறோம். ஆனா வெளியே இருக்கிற அன்பு அப்படி முடியாது. அநேக வாலிப பிள்ளைகளை சீரழிச்சு போட்டிருக்க அந்த அன்பு சொசைட்டியை கெடுத்து வச்சிருக்குது. அந்த வாலிப பிள்ளைகளுடைய அந்த இச்சையை அவங்க பயன்படுத்தி வேற விதமா கொண்டு போயிடுறாங்க பிள்ளைங்களை. அதுங்க வாழ்க்கையே ஸ்கூல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுச்சுங்க. எத்தனை பார்க்குறோம் இன்னைக்கு. டீச்சர் பிள்ளைங்க, பெண் பிள்ளை கொடுத்து பேசுறோம். வாலிப ஆண் பிள்ளைகளை எத்தனை பேருக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? பெண் பிள்ளைங்க வெளியே தெரிஞ்சிடும், ஆண் பிள்ளைங்க வெளியே தெரியாது. 40 வயசு டீச்சர், 20 வயசு பிள்ளைனா அது என்னது? அதான் ஆன்டி லவ் தான். எத்தனை பேர் அந்த பிள்ளைய வாழ்க்கை சீரழிச்சு வச்சிருக்குது அந்த ஆண்டி. அந்த ஆண்டி என்ன பண்ணணும்? அவர் பார்த்துப்பா, நம்ம என்ன பண்ண முடியும்? இப்படிப்பட்ட பேயெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். அன்பு, கணவன் அன்பு மனைவி மேல தான் இருக்கணும். மனைவியினுடைய அன்பு கணவன் மேல தான் இருக்கணும். இன்னைக்கு அதுவும் மாறிடுச்சு. அவங்க பொண்டாட்டி மேல இருக்க அன்போடு அடுத்த பொண்டாட்டி மேல தான் அன்பு அதிகமா இருக்குது. இதெல்லாம் யார் பேசுறீங்க? இது பேசித்தான் ஆகணும். சபை பேசாம யார் பேசுவா? அதாவது கிளி மேரி தெரியும் உங்களுக்கு. கிளிக்கு ஒரு பழக்கம் இருக்குமா, தனக்கு வந்தது யாருக்கும் கொடுக்காது, ஒண்டியா வச்சுக்கோ. என்ன? தனக்கு வந்து யாருக்கும் கொடுக்காது, ஒண்டியா வச்சுக்கோ. நமக்கு வந்தது கருப்பு கிளியோ, பச்சை கிளியோ, மஞ்சா கிளியோ, சிவப்பு கிளியோ, அந்த கிளியோட சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும். நீங்க கிளியை விட்டு அதை குரங்க தேடி போனீங்கன்னா, குரங்குக்கு ஒரு பழக்கம் இருக்கும், மரத்தை விட்டு மரம் தாவினே இருக்கும். ஜாலியா தட்டிட்டு போவோம் பாத்தீங்களா? கை போட்டு உட்காந்து இருக்கும், ரோட்லயே உட்காந்து பேணு பார்க்கும். இதெல்லாம் குரங்கோட கேட்டகரி. அதனாலதான் இந்த மனுஷன் குரங்கு மேலே ஓடிடுறான். ஆமென். ஒரு சொந்த கிளி கொத்தத்தான் செய்யும். தனக்கு சொந்தமான இன்னொரு இடத்த அந்த கிளி கொத்தத்தான் செய்யும். ஆமென். அது வேலையா தான். ஆமென். அது சிவப்பு கிளியா பார்த்து போக கூடாது. நமக்கு எந்த கிளியோ அந்த கிளியோட இருந்தா நல்லா இருக்கும் வாழ்க்கை. கருப்பா இருந்தாலும் அந்த கிளி தான். ஆமென். அல்லேலூயா. இங்கே அங்க இருந்தது, ஆதியாகமத்துல இருக்குது. ஆனா ரொம்ப அதிகமா இல்லை. இன்னைக்கு அது அதிகமாயிடுச்சு. சொசைட்டியை கெடுக்கிற லிவிங் டுகெதர்,
எப்படி வேணா வாழலாம், யார் கூட வேணா வாழலாம், எங்க வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இன்னைக்கு ரொம்ப கேர்லெஸ் ஆயிடுச்சு சொசைட்டி. இது எங்கேயும் கண்டிக்க முடியாது, யாரையும் கண்டிக்க மாட்டாங்க. சபை மட்டும்தான் இதை கண்டிக்கும். கோர்ட் அனுமதி கொடுத்தாச்சு, சொசைட்டி அனுமதி கொடுத்துருச்சு. ஆணுக்கு ஆண் வாழலாம், பெண்ணுக்கு பெண் வாழலாம், எப்படி வேணா வாழலாம், எங்க வேணா வாழலாம். ஆமென். பிப்ளிக்கல் இது அனுமதி கொடுக்கலையே. இது அகைன்ஸ்ட் பிப்ளிக்கல். வேதம் இதை எதிர்க்குது. இதற்கு ஒப்படை எந்த சபை போனாலும் சபை தப்பு, எந்த ஊழியக்காரன் போனாலும் ஊழியக்காரன் தப்பு. பைபிள் மட்டும்தான் நமக்கு நிரந்தரமா இருக்கும். அதுல வர வார்த்தை மட்டும்தான் உறுதியானது. ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த பாருங்க, இந்த இச்சை அடக்கம் நமக்கு ரொம்ப அவசியம். அல்லேலூயா. இச்சை அடக்கம் இல்லாம நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுத்து போக முடியாது. ஆமென். அவன் நித்தம் நித்தம் டே பை டே அவளை என்ன பண்றான், டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், இப்படி பண்ணிட்டு என் பிள்ளை என்ன பண்ணும், இந்த பையன் ஒன்னே பண்ணலையே, ஓட்டான் விட்டு. நம்ம ஒரு காரணம் சொல்றோம், என் பிள்ளை என்னங்க பண்ணும், டெய்லி இப்படியே நடந்தா, இப்படியே வந்துட்டு இருந்தா, இப்படியே நடந்துட்டு இருந்தா, என் பிள்ளை என்ன பண்ணும். உன் பிள்ளை என்ன பண்ணி இருக்கணும். இவனுக்கு அப்படிதான் டே பை டே நடந்தது. நித்தம் நித்தம் அவனை டார்ச்சர் பண்றான் மிஸ்ஸஸ் போத்திபால். ஆமென். அவன் விட்டு ஓடுறான். ஏமா நீ செத்தாலும் ஜாவு, நான் செத்தாலும் செத்தன ஓடி போயிட்டான் அவன். அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப 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 நடக்குது நம்ம சொசைட்டியில. இது எல்லாமே அழிவுக்கு ஆரம்பம். ஆமென். இது அழிவுக்கு ஆரம்பம். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. இப்ப பாருங்க, எல்லாவற்றிலும் அனுதினமா என்ன பண்ணா, மயக்கினா. ஆனா தன் உடலின் இன்பத்தை விட தேவனை பிரியப்படுத்துவது தான் அவனுக்கு பெருசா தெரிஞ்சது. ஆமென். நமக்கு அப்படிப்பட்ட காரியம் வரலாம், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்களை பெண்களை காட்டில ஆண்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்மலாம். அல்லேலூயா. அப்புறம் கிளி கொத்தம், கிளி கீறிடும். அப்புறம் இங்க வந்து பஞ்சாயத்து வரக்கூடாது கிளிக்கெல்லாம். நாங்க கிளிக்கு தான் பஞ்சாயத்து போவோம். ஆமென். கிளி கொத்த தான் செய்யும், கிளி கீரை தான் செய்யும். அல்லேலூயா. ஏன்னா அது பொருளை யாருக்கும் என்ன பண்ணாது, விட்டு கொடுக்காது. ஆமென். அது பொருள், சொந்த சரீரம் இல்லையா. உன் சரீரத்தை ஒரு தொட்டா அங்க சரீரம் தொட்ட மாதிரி தானே அது. அப்ப அந்த பிள்ளை எப்படி விட்டு கொடுக்கும், அவனை கள்ளத்துக்கு அடிக்காம அதற்கு பெரிய விஷயம் ஒண்ணு என்ன. அதேதான் இங்கேயும், அந்த சரீரத்துக்கு இது என்னது, ஒத்து போய் ஆகணும். அல்லேலூயா. அன்னைக்கு ஆண்கள் தானே, இன்னைக்கு ஆண்களுக்கு பெண்கள் சரிசமமா ஆயிடுச்சு எல்லாமே. இன்னைக்கு இது சரிசமமா நடக்குது இன்னைக்கு இந்த சொசைட்டில. ஆமென். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இதுலனா நான் நிறைய பேர் விழுந்திருக்கிறாங்க. நம்ம விழுவதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம இன்னொருத்தரை பார்த்து விழுந்துட்டேன்னு பேசக்கூடாது. விழுந்து போக நாம ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. ஆமென். இன்னொருத்தரை பார்த்து விழுந்துட்டியா அப்படின்லாம் பேசாதீங்க, நம்ம உஷாராயிடணும். அல்லேலூயா. குரங்கு இருங்க இருந்தா நீங்க எகிரிச்சு ஓடிடுங்க. இல்லை குரங்கு சொத்தி ஒரு சில குரங்கு தொத்தின்னு கூட வர பார்த்துக்கிறீங்களா. நம்ம விட்டாலும் அது கூடாது, ஓடிக்கிட்டு தான் இருக்கணும், ஒரு வழி இல்லை. குரங்குக்கு மாட்டினா பேன் பார்க்கணும் ரோட்ல, கடைசியில் நீ கடைசியில் பேன் தான் பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ அனுதினமும் மயக்கும் சோதனையை யோசேப்பு தெய்வ பிரசனத்தில் ஜெயித்தான். நம்ம அப்படி ஜெயிக்க கற்றுக்கணும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் பாருங்க, பாவிக நயங்காட்டுவாங்க. நீதிமொழிகள் 1:10 சொல்லுது பாருங்க. நயங்காட்டினாலும் சம்மதியாத பாவத்துக்கு எதிர்த்து நில்லுங்க. ஆமென். பாவத்துக்கு எதிர்த்து நில்லுங்க. 16:32 வாசிங்க. பட்டணத்தை பிடிக்கிறவனை பாட்டிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஆமென். தன் மனதை முதல்ல என்ன பண்ணணும், நம்ம கட்டுக்கோப்புல வைக்கணும். அதுதான் ரொம்ப டேஞ்சரான விஷயம். அன்னைக்கு எல்லா பிள்ளைங்களும் வெளியே விளையாடிச்சு, பிரச்சனை இல்லை. இன்னைக்கு எல்லா பிள்ளைங்களும் உள்ளதான் விளையாடுறது தான் பிரச்சனை. ஆமென். அன்னைக்கு வீட்டு வெளியே கோலி பொம்பரம் பட்டம் கிட்டம் எல்லாம் இருந்துச்சு, பிள்ளைங்க ரொம்ப ஜாலியாக ஹேண்டில் பண்ணிச்சு எல்லாத்தையும். இன்னைக்கு அப்படி இல்லை. அன்னைக்கு எப்போ வீட்டுக்கு வரோன்னு பார்த்தோம், இன்னைக்கு எப்போ பிள்ளைங்க வெளியே போவோன்னு பார்க்குறோம். அந்த சொசைட்டிக்கு வந்துட்டோம். நம்ம உள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு ஃபோனில் ரொம்ப எல்லாமே. நம்ம இன்னைக்கு செக்ஸ் டாய் முதல் கொண்டு ஃபோனில் வந்துருச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிள்ளைங்க என்ன பார்க்குறான்னு பாருங்க. பக்கத்தில் போய் என்ன பிள்ளை பார்க்குது. நீ பாட்டு ஃபோனை கொடுத்துட்டு குழம்பு செய்ய போயிடுவேன், நீ பாட்டு யாருக்குன்னா பேச போயிடுவேன். அந்த பிள்ளை என்ன பண்ணுது, என்ன பார்க்குது, எதை பண்ணுதுன்னு தெரியாது. ஏன்னா நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிள்ளை ஆன்லைனில் தான் அந்த கேம் விளையாடும். ஆன்லைனில் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். சாட்டிங் பண்ணு, டேட்டிங் பண்ணு, இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க.
உன் பிள்ளை என்னன்னு தொடும், உள்ள போய் மாட்டிக்கும். போனை கொடுத்துட்டு எங்கன்னா ஓடி போயிடாதீங்க. போனை கொடுத்துட்டு பாரு, கொஞ்ச நேரம் ஆச்சா பக்கத்துல போய் பாரு என்ன பண்ணுது என் பிள்ளை. நோட் பண்ணிக்கிட்டே இரு. உன் பிள்ளை மேல ஐ கான்டாக்ட் வச்சுக்கிட்டே இரு. விட்டுட்டு போயிடாத. உன் வேலை முடிஞ்சு அந்த பிள்ளைய வாழ்க்கை சீரழிச்சிடாத. ஆமென். நீங்க அநேக பெற்றோர் அதான் பண்றாங்க, சீரழிச்சு வச்சிருக்காங்க பிள்ளைங்களை போனை கொடுத்து. நீ கொடுக்கலாம், போன் எப்படி கையில போவோம்? அழுதா கையில கொடுத்துடலாமா போனை? சொல்லுங்க பாப்போம். உன் பிள்ளைய இன்னொருத்த அடிச்சாங்க கேட்கறேன், நீயே உன் பிள்ளைய சாவடிச்சிட்டு யார் கேட்கறது? போன் பிள்ளைக்கு கொடுக்கணும், ஏன்னா நமக்கு எல்லாம் படிப்பு வந்துருச்சு. அதையும் மானிட்டர்ல வச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணுது என் பிள்ளை, எதை பார்க்குது, எதை செய்யுது, எதை போகுது, எதை வருதுன்னு. மானிட்டர் இல்லைன்னா உன் பிள்ளைக்கு நீ தான் எதிரியா இருக்கிற, யாரும் எதிரி கிடையாது. போன் எதிரி கிடையாது, நீ தான் எதிரி. நீ கொடுத்தாதான் ஃபுல்லா கையில் போன் போகும். ஆமென். ஏன்னா அன்னைக்கு எதிர்க்கு பேசலான்டா, இன்னைக்கு போன்ல அடே 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 புடா அடே ஏறா என்ன ரொம்ப நாளா புரியல எனக்கு என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள பேசினாச்சுலான்னுக்கிறான். எனக்கு ரொம்ப நாளா புரியல எதுக்கு இவன் கத்துறான் போன்லன்னு. அப்புறம் பார்த்தா 4 பேர் பக்கத்துல உட்காந்து இங்கிருந்து அங்க போன்ல விளையாடுறான் அச்சுக்குன்னு. மென்டல் டார்ச்சர் அது. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப அது கேர்லெஸ்ஸா போயிடுச்சு. தயவு செஞ்சு எல்லாம் அடிச்சிருங்க போன்ல இருந்து. நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம் கேஎம்சில. அதிகமா படிச்ச பிள்ளை மென்டலா உட்காந்துருக்குது, போன் ஹேண்டில் பண்ண பிள்ளை மென்டலா உட்காந்துட்டு இருக்கு. எல்லாம் வாலிப பிள்ளைங்க. ரொம்ப வேதனை. ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. பிள்ளை அழுதுனா ஒன்னும் ஆக போறது கிடையாதுங்க. எல்லாம் வாலிப பிள்ளைங்க ரொம்ப வேதனையா இருக்குது. ஒரு பிள்ளை தன்னால் தானே பேசிக்குதான். ஒரு பிள்ளை போன்ல விளையாடியே அந்த அந்த மென்டாலிட்டில உட்காந்துருக்குதான். ஒரு பிள்ளை அதிகமா படிச்சு பைத்தியமா வந்து உட்காந்துருக்குது. அதிக படிப்பு பைத்தியமாவன் ஆண்டவர் சும்மா சொல்லி வைக்கலையே. ஆமென். ஒரு பிள்ளை தனக்கு தானே பேசிக்குதான். இன்னைக்கு நிறைய இந்த காதல் பைத்தியங்கள்லாம் அப்படிதான் இருக்குது, தனக்கு தானே பேசிக்குது. இதெல்லாம் கூட்டமே கொஞ்ச நாள் கேம்ஸ்ல உண்ணும் கொஞ்சம் தெளிய வச்சு அனுப்புங்க சொல்லி. அன்னைக்கெல்லாம் பயம் இருந்தது எல்லாருக்கும், இன்னைக்கு பயம் கிடையாது யாருக்குமே. பெற்றோருக்கும் பயம் இல்லை, ஊழியக்காரனுக்கும் பயம் இல்லை. நீ வீட்டில் உட்காந்து ஊழியக்காரனை போட்டு கொடுத்தா உன் பிள்ளைக்கு எப்படி பயம் வரும்? அந்த ஆள் சொல்றத கேளியா, நீ கேட்டிருந்தா உன் பிள்ளை கேட்கும். நீ கேட்காம சுத்தி இருக்கிறதுனா உன் பிள்ளை எப்படி கேட்கும்? அல்லேலூயா. ஆரம்பம் எல்லாம் அசத்துல தான் இருக்குது, முடியும் போத எதை போட்டு தள்ளிடுறீங்க எங்களை. ஆமென். இல்லைங்க, இதெல்லாம் சபை பேசிதாங்க ஆகும், வேற வழி இல்லைங்க. அழிஞ்சு போற கிரீடத்தை பெருக ஒருத்தன் ஓடுறாங்க. ஃபுட் கண்ட்ரோல்ல இருக்கிறான், டயட் கண்ட்ரோல்ல இருக்கிறான், எல்லாம் கண்ட்ரோல்ல ஓடுதான் அந்த கிரீடத்தை அவன் பெறுகிறான். அழிவில்லாத கிரீடம் இல்லையா? அது வந்து அழிஞ்சு போற கிரீடம். அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிற நாம எப்படி ஓடணும் யோசிச்சு பாருங்க. வாசிங்க 1 கொரிந்தியர் 9:25 வாசிங்க. இல்லையா மழை பெய்தோ? நாங்க லேட் ஆகலான்னு பாக்குறேன், அதை கேட்டேன். 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு. ஆமென். நம்ம என்ன கிரீடத்தை பெற போறோமா? அழிவில்லாத கிரீடத்தை. அழிஞ்சு போற கிரீடத்துக்கே ஒரு லைன் வச்சிருக்கிறான், இந்த கோட்டுக்குள்ளதான் நீ ஓடணும். ஆமென். நம்ம ஸ்டேட் ஆள்ற இந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் எப்படி இருக்கிறாங்க, கலெக்டர் எப்படி இருக்கிறாரு? கலெக்டர் நீங்க டிவில பாத்துக்கலாம், பேட்டி பாத்துக்கலாம், எப்படி இருப்பாரு? ஃபேன் ஷர்ட் டக்கின் போட்டு சூப்பரா இருப்பாரா? ஆனா அவர் போய் ஜட்ஜ் முன்னாடி நிக்கணும்னா ட்ரெஸ் கோட் வேற. அவர் போய் ஜட்ஜ் முன்னாடி நிக்கணும், ட்ரெஸ் கோட் வேற, அதுல போக முடியாது. கோட் அண்ட் ஷூட் டை போட்டு ஷூவை போட்டு போய் ஜட்ஜ் முன்னாடி நிக்கணும், இல்லைன்னா வெளியே போன்றுவாரு. தெரியுமா அது உங்களுக்கு? ஒரு ஜட்ஜ் முன்னாடி நீ இப்படிதான் நிக்கணும்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு சட்டம் இருக்குது. நீ கோட் அண்ட் ஷூட்ல வந்து நின்னா தான் நான் உங்ககிட்ட பேசுவேன், வெளியே போன்ட்டாங்க. அழிஞ்சு போற கிரீடம், அழியாத கிரீடத்தை பெற போறோம். நான் எப்படி வேணா ட்ரெஸ் போடுவேன், எப்படி வேணா கிழிச்சுப்பேன், எப்படி வேணா ஆடுவேனா, நீ நீதியின் ராஜா கிட்ட போய் நிக்கணும். அழிஞ்சு போறவனுக்கே கோட்டு ஷூட்டை போட்டு முன்னாடி எல்லாம் வெளியே போன்ட்டான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். இன்னைக்கு நம்ம இஷ்டத்துக்கு ட்ரெஸ் போடுறது, நம்ம இஷ்டத்துக்கு ஆடுறது ஓடுறது கேட்டா அது ஏன் இஷ்டம், நான் அப்படிதான் பண்ணுவேன். நீதியின் ராஜா கிட்ட போய் நிக்கணும் ஒரு நாள். இங்க சபையை நீ ஏச்சிடலாம், சபையை மேய்ச்சிடலாம், நீதியின் ராஜாவை மேய்க்க முடியாதுல்ல. நீதியின் ராஜாவை ஏமாத்த முடியுமா? முடியாது. அங்க போய் நின்னா அவனை எல்லாம் ஒரு நாள். அல்லேலூயா. அங்க எந்த பாச்சாவும் பலிக்காது. அங்க போய் நின்னா இப்படி நின்னா இல்லை வெளியே போ அப்படின்றார். ஆமென். சபைக்குள்ள இதுதான் ஒழுங்கு, இதுதான் கட்டுப்பாடு, இப்படிதான் இருக்கணும்னு ஆண்டு நம்மளுக்கு எழுதி சட்டத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு.
ஆமென். அப்ப நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. தட் இஸ் நாட் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நம்ம ஒரு கோட்டுக்குள்ள தான் ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது அடுத்தவங்க கோடு, அத்த பக்கத்தில் அந்த கோட்டில் ஓட முடியாது. என் கோட்டில் ஓடி தான் வந்து அந்த கிரீடத்தை பிடிக்கணும். ஆமென். எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அந்த ஓட்ட பந்தயத்துக்கெல்லாம். தன் குடும்பத்தெல்லாம் விட்டு 3 மாசம் உட்காந்து ட்ரைனிங் எடுக்கிறான். அல்லேலூயா. நாமளோ அழியாத கிரீடத்தை பெற ஓட போறோம், ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப இச்சை அடக்கமா ஓடணும். எல்லாம் வரும், எல்லாம் நிச்சயமா வரும். அதெல்லாம் தள்ளிட்டு தான் ஓடணும். வராதெல்லாம் கிடையாது. நம்ம நாட்கள் வந்து இந்த நாட்கள் எல்லாமே கையில வந்துருச்சு. அதை தள்ளிட்டு தான் ஓடினா தான் ஜெயிக்க முடியும். அப்படிதானப்பா? நீ ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தானே? என்ன பிளேயர்? உனக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குல்ல, அந்த கோட்டுக்கு மேலே வெளியே போனா நீ அவுட்டு. அப்ப நம்ம கோட்டுக்குள்ள தான் இருக்கணும். நம்ம கோட்டை விட்டு வெளியே போனா நம்ம அவுட்டு. அடுத்தவனை பார்த்தா நம்ம அவுட்டு. நம்ம கோட்டுக்குள்ள தான் நிக்கணும், ஓடணும். அதுல தான் அந்த அழியாத கிரீடத்தை என்ன பண்ண முடியும்? பெற முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. கடைசியா நெகட்டிவ் சொல்லி முடிச்சிடலாம். 2 ராஜாக்கள் 5:20 வாசிங்க பார்ப்போம். ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ம் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ போதும் சோத்திரம். கேயாசி எலியாக்கு அப்புறம் எலிசா, 2 தனியான அபிஷேகம். எலிசாக்கு அப்புறம் கேயாசி, 4 தனியான அபிஷேகம் வந்திருக்கணும். ஆனா இங்க வராது போனதுக்கு என்ன? பணத்தின் மேல அவனுக்கு இருந்த ஆசை. ஆமென். பணத்தின் மேல அவனுக்கு இருந்த இச்சை. அல்லேலூயா. ஓடுறான், நாகமணி பின்னாடி ஓடுறான். என்னுடைய எஜமான் என்ன அனுப்புனா? யார் அனுப்பல? எஜமான் அனுப்பல, அவனைத்தான் ஓடனான். எஜமான் அனுப்பி ஓடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது, எஜமான் இல்லாத ஓடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆமென். அதுல வித்தியாசம் இருக்குதுங்க. அல்லேலூயா. எங்க ஊழியக்காரங்க எங்களை ஜெபம் பண்ணி அனுப்பி வச்சாங்க, நீங்க தாங்க போகணும்னு. எங்களுக்கு இங்க வருவோம்னு தெரியாது. எழுப்பி நீ இன்னொரு நிக்க வச்சு நீ தான் போகணும்னு ஜெபம் பண்ணி அனுப்பிட்டாங்க. முடிஞ்சு போச்சு கதை. எங்க எஜமான் எங்களை சொல்லி அனுப்பினாங்க. அந்த ஊழியத்துக்கு வந்தோம். நாங்க இஷ்டத்துக்கு வரல. ஊழியத்தை இஷ்டத்துக்கும் செய்ய முடியாது. அல்லேலூயா. எப்பயும் சொல்ல, எங்க ஊழியத்துக்கு 2 தான் விஷயம் ஊழிய வளர்த்துக்கு. ஒன்று ஆண்டவர், 2வது எங்க ஊழியக்காரங்க நாங்கள் கீழ்ப்படிஞ்சு வந்தோம். அதனால தான் எங்க ஊழியத்தில் கர்த்தர் கிரியை செய்கிறார். எல்லாம் செய்ய முடியாது. எஜமானு கீழ்ப்படியாது எந்த வேலைக்காரனும் மேலே வர முடியாது. உங்க மேனேஜர் தப்பு செய்யலாம், நீங்க அந்த இடத்துல உண்மையா இருக்கணும். அப்பதான் கர்த்தர் அந்த உண்மையை பார்ப்பார். எஜமானுடைய காரியத்தை பார்க்க மாட்டார். வேலைக்காரன் நீ உண்மையா இருக்கிறியா, அதுதான் பார்ப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப இவன் தன் எஜமானுக்கு உண்மையா இல்ல, எஜமான மேல பழிய போட்டு காசு வாங்க போயிட்டான். அல்லேலூயா. அந்த இழிவான இச்சைக்கு ஆதாயப்பட்டு அந்த 2 பொருளுக்கும் மாத்து வசங்க என்ன பண்ணிட்டான்? கொண்டு போய் விட்டுட்டான். ஆமென். கர்த்தர் 4 தனியா அபிஷேகம் பெற வேண்டியவன் கடைசியில குஷ்டரோகமாய் வரம் போயிட்டான். ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. பொருளாசை வந்தது, பொய் வந்தது. எஜமான் தான் அனுப்புனான். எஜமான் அனுப்பல. எஜமான் அனுப்பவே இல்லை, அவனே போயிட்டான். எஜமான் அனுப்பி வித்தலுக்கு அடையாளம் இருக்குது, தானா போய் குழியில விழணுக்கு அடையாளம் இருக்குது. தானா போய் குழியில வந்தவன். ஆமென். தானா போனா எங்க தான் விழணும்? குழியில தான் விழணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, பணாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. நமக்கு பொருள் தேவை, நமக்கு எல்லா உடை நகை வீடு ஆஸ்தி தேவைதான். பரலோக ராஜ்யத்துக்கு தேவை கிடையாது. இந்த உலகத்துல நீ வாழ்றதுக்கு ஒரு வீடு தேவை, ஆஸ்தி தேவை, அந்தஸ்து தேவை, நகை தேவை, பொருள் தேவை, பணம் தேவை. ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு இது அடிப்படை இல்லை, இது தகுதி கிடையாது. ஆமென். இது தகுதி கிடையாது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப இவன் வீழ்ச்சி என்ன? இச்சை அடக்கம். பண ஆசை அவனுக்கு இதை கொண்டு வந்துருச்சு. அல்லேலூயா. நமக்கு பணம் தேவை, பண ஆசை இருந்துடக்கூடாது. இவ்வளவு இருந்தா தான் வாழ முடியும்னு நினைக்க கூடாது. இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கணும். இவ்வளவு வந்தா தான், இவ்வளவு சம்பாத்தியம் நீ கொடுத்தா தான் குடும்பம் நடத்துவனா, நீ புத்தி இல்லாதவ. ஆமென். புத்தி இல்லாத ஸ்திரீ. அது ஒன்னே கொடுக்காத பத்தி சொல்லல. சம்பளத்தை கொடுக்குற ஆளை வச்சு நடத்த தெரியாதவன் புத்தி இல்லாதவன். ஒன்னே கொடுக்காதவன் புத்தி இல்லாதவன். ஆமென். குடும்பத்தின் வருமானத்தை கொடுக்காதவங்க புத்தி இல்லாதவன்.
மனைவி கிட்ட குடும்பத்தின் வருமானத்தை கொடுத்து நடத்த கத்துக்கணும். எவ்வளவு வருதுன்னு வெளிப்பட இருக்கணும். இவ்வளவுதான் வருது, இவ்வளவு போறோம், இவ்வளவு கேன்சல் பண்ண எல்லாம் சொல்லி என்ன பண்ணணும், குடும்பத்தை நடத்தணும். குடும்பத்துக்குள்ள ஒளி மறைவு இருக்கக்கூடாது. ஆமென். குடும்பத்துக்குள்ள ஒளி மறைவு இருக்கக்கூடாது, அதுதான் ஆபத்து. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இவன் விழுந்து போனதுக்கு அடையாளம் என்ன? இச்சை அடக்கம் இல்ல, பணத்து மேல ஆசைப்பட்டுட்டான். ஆமென். சாலமோன் விழுந்ததுக்கு காரணம் ஸ்திரீகள் மேல ஆசைப்பட்டுட்டான். சிம்சோன் விழுந்ததுக்கு காரணம் ஒரு ஸ்திரீ மேல ஆசைப்பட்டுட்டான். அப்ப இச்சை ஒரு மனுஷனை விழ வச்சிரும். ஆமென். இச்சை ஒரு மனுஷன் நிச்சயமா விழ வைக்க எழும்ப வைக்காது. இச்சை அடக்கம் இல்லைன்னா நம்மளால அந்த அழியாத கிரீடத்தை பெற முடியாது. ஆமென். அழியாத கிரீடத்தை பெறணும்னா இச்சை அடக்கமா தான் ஓடி ஆகணும். ஒரு சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா சாக்ரிஃபைஸ் இருந்தா தான் அந்த வாழ்க்கையை அடிக்க முடியும். நீங்க அந்த கிரீடத்தை பெற முடியும். சாக்ரிஃபைஸ் இல்லை அப்படின்னா நம்ம கிரீடத்தை பெறவே முடியாது. சாக்ரிஃபைஸ்னா விலைக்கரையும் ரொம்ப கொடுக்கணுங்க. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை விலைக்கரையும் தான். நீங்க எந்த அளவுக்கு விலைக்கரையும் கொடுக்குறீங்க அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். விலைக்கரையும் கொடுக்கணும். ஒரு சில நன்மை வர மாதிரி இருக்கு, அந்த நன்மைக்கு விலைக்கரையும் கொடுக்கணும். நன்மைக்கு விலைக்கரையும் கொடுத்தா தான் நடக்கும். ஏன்னா ஒரு சிலது உனக்கு தேவையா இருக்கு, அதை கொடுத்தாதான் கர்த்தர் நன்மை உன் கையில வரும். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த காலை வேளையிலே ஒரு ஞானமாய் ஒரு இச்சை அடக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தோடு இணைந்து உலக மனுஷன் செய்கிறது போல நாம் செய்து கொண்டு ஓடுவதை பரலோக ராஜ்யம் அங்கீகரிக்காது. பரலோகத்துக்கு அது ஒப்பனையாம இருக்காது. தேவனை நோக்கி ஓடணும். எல்லாவற்றிலும் கர்த்தர் நாம மகிமைப்படும்படியா தேவனுடைய கிருபையை சார்ந்து கொண்டு ஞானமாய் ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த பரலோக ஓட்டத்தை ஓடி முடிக்க அந்த ஆண்டு நமக்கு கிருபை தரும்படியா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா.